நான்காம் வகுப்பு மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் தமிழ் பாடத்தில் இருக்கக்கூடிய அன்னை தமிழே அப்படிங்கிற முதல் நா. காமராசன் அவர்களுடைய பாடல் நம்ம பார்க்கலாம். அதனுடைய பொருள், புக் பேக் கொஸ்டின் எல்லாத்தையுமே நம்ம இதில் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு அந்த பாடலை ஒரு தடவை தெளிவாக படித்து காமிக்கிறேன். அன்னை தமிழே, என் ஆவி கலந்தவளே, என்னை வளர்ப்பவளே, என்னில் வளர்பவளே, உன்னை புகழ்வதற்கே உலகில் பிறப்பெடுத்தேன், சொல்லில் விளையாடச் சொல்லித் தந்தவளே, சொல்லில் உனது புகழ் சொல்ல முடியலையே, அன்னை தமிழே, என் ஆவி கலந்தவளே, என்னை வளர்ப்பவளே, என்னில் வளர்பவளே, உன்னை புகழ்வதற்கே உலகில் பிறப்பெடுத்தேன், சொல்லில் விளையாடச் சொல்லி தந்தவளே, சொல்லில் விளையாடச் சொல்லி தந்தவளே, சொல்லில் உனது புகழ் சொல்ல முடியலையே. இதனுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அன்னை தமிழே, எனது தாய்மொழியாக விளங்கக்கூடிய தமிழே, என் உயிரில் கலந்தவளே, ஆவி கலந்தவளேன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, ஆவி என்றால் உயிர், என் உயிரில் கலந்தவளே, என்னை வளர்ப்பவளே, என்னில் வளர்பவளே, என்னை வளர்ப்பதும் தமிழ், என்னில் வளர்பவளும் தமிழ். அதாவது நம்ம தமிழ், ஒரு தமிழனாக நாம் தமிழ் மொழியை படித்து வளரும்போது நம்முடன் சேர்ந்து தமிழும் வளர்கிறது அப்படிங்கிறது அதனுடைய பொருள். என்னை வளர்ப்பவளே, என்னில் வளர்பவளே, உன்னை புகழ்வதற்கே உலகில் பிறப்பெடுத்தேன். உன்னை புகழ்ந்து பாடுவதற்காக, எனது அன்னை மொழியாக விளங்கக்கூடிய தமிழ் மொழியே, உன்னை புகழ்ந்து பாடுவதற்காகவே உலகில் நான் பிறப்பெடுத்தேன், சொல்லில் விளையாடச் சொல்லித் தந்தவளே, சொற்களால் விளையாடச் சொல்லித்தந்த தமிழ் மொழியே, சொல்லில் உனது புகழ், அந்த சொல்லினால் உன்னை புகழ்ந்து பாட எனக்கு வார்த்தைகள் வரவில்லையே அப்படின்னு சொல்லி தமிழ் மொழியின் சிறப்பை சிறப்பாக சொல்லியிருக்காங்க. அதனுடைய பொருள், என் அன்னையாகிய தமிழே, என் உயிரில் கலந்தவளே, என்னை வளர்ப்பதோடு மட்டுமல்லாமல் என்னுடன் சேர்ந்து வளர்ப்பவளே, உன்னை புகழ்வதற்கே இவ்வுலகில் பிறந்துள்ளேன், சொல்லை கொண்டு விளையாடுவதற்கு சொல்லிக் கொடுத்தவளே, அந்த சொல்லினால் உனது புகழ் என்னால் கூற முடியவில்லையே அப்படின்னு சொல்லி நா. காமராசன் தமிழ் மொழியை புகழ்ந்து பாடியிருக்கார். அதனுடைய புக் பேக் கொஸ்டின் நம்ம ஒரு தடவை பார்த்துடலாம். அன்னை கூட்டல் தமிழே அப்படிங்கிறத சேர்த்து எழுதும்போது அன்னை தமிழே, இத், அந்த இத்துங்கிற சொல் இடையில, எழுத்து இடையில சேருது. பிறப்பெடுத்தேன், சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பிறப்பு கூட்டல் எடுத்தேன், பிறப்பு கூட்டல் எடுத்தேன் ஆவண்ணா. மூணாவது, மறந்துன்னை, மறந்து கூட்டல் உன்னை. அடுத்து நாலாவது, சிறப்படைந்தேன், சிறப்பு கூட்டல் அடைந்தேன், அதாவது பிரித்து எழுதும்போது சிறப்பு கூட்டல் அடைந்தேன். என்னில் என்ற சொல்லின் பொருள் எனக்குள், என்னில் வளர்பவளே, என்னுள் வளர்பவளே, புரியுதுங்களா? என்னில் வளர்பவளே, என்னை வளர்ப்பவளே, என்னுள் வளர்பவளேன்னு கொடுத்துருப்பாங்க. என்னில் என்றால் எனக்குள் வளர்பவளே அப்படிங்கிற பொருள் தரக்கூடியது. அடுத்தது அந்த புக் பேக் கொஸ்டினுடைய ஆன்சர். சொல்லில் விளையாட சொல்லித்தந்தவள் யார்? சொல்லில் விளையாட சொல்லித்தந்தவள் அன்னை தமிழ். சொல்லில் விளையாட சொல்லித்தந்தவள் அன்னை தமிழ். எதை சொல்ல முடியவில்லை என்று பாடலின் ஆசிரியர் குறிப்பிடுகிறார்? சொல்லினால் தமிழின் புகழை சொல்ல முடியவில்லை என்று ஆசிரியர் கூறுகிறார். இந்த பாடலின் ஆசிரியர் அன்னை மொழியை எவ்விதம் புகழ்கிறார் அப்படிங்கிறதுக்கு அந்த பாடலின் பொருள் நம்ம முழுவதும் எழுதணும். இதுலேருந்து இது வரைக்கும், அதாவது அந்த பாடலினுடைய ஆரம்பத்திலிருந்து பாடலினுடைய முடிவு வரைக்குமே நீங்கள் எழுதணும். அதுதான் மூணாவது கேள்வியினுடைய விடை. அடுத்த வீடியோ இதை விட தெளிவாக நம்ம பார்க்கலாம். அதை பார்க்கணும்னு நினச்சா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.